அல்லேலூயா. கர்த்தரது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்றி. தேவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு எதிரி சூழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். எப்படின்னா, வேலை செய்யற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஒருவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதா இருக்கும். அவன் உங்களை அதட்டி வேலை வாங்குறவனா இருப்பான். உங்களுக்கு முடியாததெல்லாம் செய்ய சொல்லுவான். ஏன்? அவன் உலகத்து மனுஷனா இருப்பான். நீங்க தேவனது பிள்ளையா இருப்பீங்க. அதனால அவன் உங்களை எதிரி போல பார்ப்பான். நீங்க அன்பாதான் இருப்பீங்க, அவன் எதிரி போல பார்ப்பான். இப்படி எல்லா காரியங்களிலும் இப்படிதான் நடந்து கொண்டு வருது சில இடங்கள்ல. நான் அநேக இடத்துல கேள்விப்படுகிறேன். நீங்க அதை பார்த்து பயப்படாதீங்க. அது இல்ல முடிவு. முடிவு ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை தொடுகிறவன் அவரது கண்மணியை தொடுகிறான் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி. சகரியா 2:8 வாசிக்க கேட்போம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தேங்காதீங்க. உங்களை தொடுகிறவன் அவரது கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் விடமாட்டார், உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென்.